வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு மிகுந்த வரவேற்பு. இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் உணர்வுபூர்வமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் சுந்தரி. எனக்கு இப்போது 40 வயது. ஆனால் இந்த வயதிலும் என் மனசு பலவீனமாகிப் போன ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என் வாழ்க்கை ஒரு முற்றத்தில் நின்று போனது போலிருந்தது. நான் ஒரு தனிமையான பெண். என் கணவர் என்னை விட்டு சென்று பல வருடங்கள் ஆகின்றன. அந்த நாளிலிருந்து இன்று வரை நான் 2 குழந்தைகளுக்காகவே வாழ்ந்தேன். அவர்களுக்காக உழைத்தேன். அவர்களை பெரியவர்களாக்கினேன். அவர்களுக்கு கல்யாணம் செய்து வைத்தேன். ஆனால் என்னுடைய முயற்சிகளுக்குப் பிறகு எனக்கு கிடைத்தது என்ன? முழுமையான தனிமை. என் மகன்கள் இருவரும் இப்போது பெரிய வேலைகளில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்னை முற்றிலும் மறந்துவிட்டார்கள். ஒரு ஃபோன் அழைப்பு கூட இல்லை. நான் அவர்களை பார்க்கப் போனால் என்னை வெளியே விரட்டுகிறார்கள். இது என்னுடைய வாழ்க்கையின் கசப்பான உண்மை. நான் தினமும் காலையில் பால்கனியில் உட்கார்ந்து செய்தித்தாளை படிப்பதும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதுமாக இருக்கிறேன். எனக்கு எதிரே ஒரு வீடு உள்ளது. அங்கே ஒரு நபர் வாடகைக்கு குடியிருந்தார். அவருக்கும் எனக்கும் வயது தோராயமாக ஒன்றுதான். சுமார் 42 வயது இருக்கும். நான் அவரை அடிக்கடி பார்ப்பேன். ஆனால் அவரிடம் பேசுவதில்லை. அந்த அளவுக்குதான் எங்களுக்குள் இடைவெளி. ஆனால் ஒரு நாள் ஒரு சிறிய நிகழ்வு எங்கள் வாழ்க்கையையே மாற்றிப் போட்டது. வெறும் பால்கனியில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த நபர் என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆதரவானார். என்ன நடந்தது தெரியுமா? என் மகன்கள் கூட செய்யாத உதவியை அவர் செய்தார். இந்த கதையில் மேலும் என்ன நடந்தது? அதை அடுத்த பகுதியில் காண்போம். மாநகராட்சி தண்ணீர் வரும் நாள். காலை 9 மணி. எல்லா வீடுகளிலும் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. ஆனால் எனக்கு மட்டும் தண்ணீர் வரவே இல்லை. நான் கீழே இறங்கி பார்த்தேன். என் வீட்டின் முக்கிய குழாய் பழுதடைந்து அதிக அளவில் தண்ணீர் வெளியேறிக் கொண்டிருந்தது. நான் மிகவும் கலவரமடைந்தேன். என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் அக்கம் பக்கத்தில் யாராவது உதவி செய்ய முடியுமா என்று யோசித்தேன். அப்போதுதான் என் மனதில் எதிர்வீட்டு நபரின் நினைவு வந்தது. யோசித்து தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவருடைய வீட்டுக் கதவை தட்டினேன். அவர் கதவை திறந்தார். அவர் பெயர் கதிர்வேல். நான் அவரிடம் என்னுடைய பிரச்சனையை சொன்னேன். உடனே அவர் புன்னகையுடன் என் வீட்டிற்கு வந்தார். உடைந்த குழாயை பார்த்துவிட்டு அவர் உடனடியாக மெயின் வால்வை மூடினார். பின்னர் அவர் தன் வீட்டிற்கு சென்று புதிய குழாய் மற்றும் கருவிகளை எடுத்து வந்தார். ஒரு பிளேடை பயன்படுத்தி உடைந்த குழாயின் பகுதியை வெட்டி புதிய குழாயை மிகுந்த திறமையாக பொருத்தினார். நான் இதை வெறுமனே பார்த்துக் கொண்டு நின்றேன். அந்த நேரத்தில் எனக்கு அவர் மீது மிகுந்த நன்றி உணர்வு ஏற்பட்டது. பின் அவர் குழாயை திறக்க என் வீடு முழுவதும் தண்ணீர் பாய்ந்தோடியது. அந்த சந்தோஷத்தில் நான் அவரை தேநீர் குடிக்க அழைத்தேன். அவர் சம்மதித்து என் வீட்டிற்கு வந்தார். நான் சமைத்து தேநீர் கொடுத்தேன். நாங்கள் பேசிக் கொண்டிருந்தபோது அவருடைய கதையை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அவருக்கும் எனக்கும் ஒத்த பிரச்சனை இருந்தது. அவர் தனது மனைவியை இழந்து தனிமையாக இருந்தார். குழந்தைகள் இல்லை. அவருடைய வாழ்க்கையின் கசப்பான தருணங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். ஆனால் அவர் மனைவி மீது கொண்ட அன்பை பற்றி கேட்டபோது என் கண்கள் கலங்கின. அதைக் கேட்டு என் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. அந்த எண்ணம்தான் இந்த கதையின் திருப்புமுனை. அது என்னவென்று தெரிந்து கொள்ள அடுத்த பகுதியை பாருங்கள். தேநீர் குடித்து முடிந்ததும் நான் என் கதையை சொல்ல ஆரம்பித்தேன். நான் பேசும்போதெல்லாம் என் கண்களிலிருந்து கண்ணீர் வெளியேறியது. எனக்கு 40 வயது. நான் கைவிடப்பட்ட மனைவி. கணவன் சென்ற பிறகு நான் 2 குழந்தைகளுக்காக உயிர் வாழ்ந்தேன். அவர்களை வளர்க்க கஷ்டப்பட்டேன். இப்போது அவர்கள் பெரியவர்கள், கல்யாணம் ஆனவர்கள். ஆனால் அவர்கள் இப்போது என்னை பார்க்க வருவதில்லை, அழைப்பதில்லை, நிதி உதவி செய்வதில்லை. நான் அவர்களை பார்க்கப் போனால் என்னை வெளியே விரட்டுகிறார்கள். இதைக் கேட்டதும் கதிர்வேலின் முகத்தில் ஒரு பெரிய வலி தெரிந்தது. அவர் என்னிடம், "நாம் இருவரும் ஒரே படகில் இருக்கிறோம்" என்றார். அந்த நாள் முதல் நாங்கள் அடிக்கடி பேச ஆரம்பித்தோம். காலையில் பால்கனியில் நின்று கொண்டே பேசுவோம். மாலையில் சாயங்கால வேளையில் நேரம் கிடைத்தால் சிறிது நேரம் உரையாடுவோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாராந்திர சந்தைக்கு நான் சென்று கொண்டிருந்தேன். வழியில் கதிர்வேலும் எனக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தார். நாங்கள் இருவரும் ஒன்றாக சந்தைக்கு புறப்பட்டோம். அந்த நாள் மிக அருமையாக இருந்தது.
நாங்கள் ஒன்றாக காய்கறிகள் வாங்கினோம். வீட்டிற்கு திரும்பும் வழியில் அவர் 2 ஐஸ்கிரீம் வாங்கி எனக்கு 1 கொடுத்தார். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட ஆரம்பித்தது. அவர் மிகவும் நல்ல மனிதர். நான் அவருக்கு சாப்பாடு எடுத்துச் சென்று கொடுக்க ஆரம்பித்தேன். அவரும் எனக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொடுத்தார். எங்கள் உறவு படிப்படியாக ஊறுக ஆரம்பித்தது. ஆனால் வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும். அது என்னை எப்படி பாதித்தது, அதிலிருந்து நான் எப்படி மீண்டேன் என்பதை அடுத்த பகுதியில் காணலாம். நான் கதிர்வேலுடன் நேரம் செலவிடும் போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கள் நட்பு நாளுக்கு நாள் ஆழமடைந்து வந்தது. அப்படிப்பட்ட சமயத்தில் ஒரு நாள் எனக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. நான் மிகவும் பலவீனமாகி படுக்கையில் விழுந்தேன். காலை முதலே நான் வெளியில் வராததால் கதிர்வேல் என்னைப் பற்றி கவலைப்பட்டார். அவர் பால்கனியில் வந்து பார்த்தார். நான் இல்லாததைக் கண்டு நேராக என் வீட்டிற்கு வந்தார். என்னை படுக்கையில் கண்டதும் அவர் உடனே என் நெற்றியில் கை வைத்து பார்த்தார். "உனக்கு மிகவும் காய்ச்சல்" என்று சொல்லி உடனடியாக ஆட்டோவை அழைத்து என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். மருத்துவர் எனக்கு ஊசி போட்டு மருந்துகள் கொடுத்தார். மருத்துவமனை பில்கள் அனைத்தையும் அவரே செலுத்தினார். அன்று இரவு முழுவதும் அவர் என் படுக்கையின் அருகில் அமர்ந்து என்னை பார்த்து கொண்டார். அவர் தூங்காமல் எனக்கு தண்ணீர் கொடுத்தும் குளிர் வைத்தும் என்னை கவனித்துக் கொண்டார். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. என் சொந்த மகன்கள் கூட எனக்கு இந்த அளவுக்கு பக்கத்திலிருந்து உதவி செய்யவில்லை. ஆனால் ஒரு அயலவர் அவர் என் உயிருக்கு உயிராக கவனித்துக் கொண்டார். என் கண்களில் கண்ணீர் வந்தது. கதிர்வேல் என்னை கவனித்த விதத்தை நினைத்து நான் அவருக்கு நன்றி செலுத்தினேன். என் பிள்ளைகள் எனக்கு செய்யாததை நீங்கள் என் மீது அன்பு காட்டி செய்தீர்கள் என்றேன். அதைக் கேட்டதும் கதிர்வேலின் கண்களிலும் கண்ணீர் துளித்தது. அந்த நேரத்தில் நான் அவர் மீது கொண்டிருந்த பாசம் காதலாக மாறியது. நான் அவரை நேசிக்க ஆரம்பித்தேன். அவரும் என்னை நேசிப்பதை நான் உணர்ந்தேன். அந்த பாசம் எப்படி இன்னும் ஆழமானது, அது எங்களை எங்கு அழைத்துச் சென்றது என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். காய்ச்சல் குணமான பிறகு எங்கள் உறவு மேலும் பலமடைந்தது. நாங்கள் தினமும் பேசுவது வழக்கமானது. நாங்கள் சினிமா பார்க்கச் செல்லலாம் என்று கதிர்வேல் என்னிடம் கேட்டார். நான் சம்மதித்தேன். நாங்கள் இருவரும் ஒரு காதல் திரைப்படத்தை பார்த்தோம். படத்தில் வரும் காதல் காட்சிகளை பார்க்கும்போது என் இதயம் வேகமாக அடித்துக்கொண்டது. நான் அவருடைய கரத்தை பிடித்தேன். அந்த நேரத்தில் எங்களுக்குள் வார்த்தைகள் தேவையில்லை. படம் முடிந்ததும் நாங்கள் இரவு உணவு சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு சென்றோம். பின்னர் வீட்டிற்கு திரும்பும்போது அவர் என்னை என் வீட்டு வாசல் வரை வழியனுப்பி வைத்தார். நானும் அவரை தேநீர் குடிக்க அழைத்தேன். நாங்கள் பேசிக்கொண்டிருந்த போது அவர் என்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். "நாம் இருவரும் தனிமையில் இருக்கிறோம். உனக்கு ஆதரவு இல்லை, எனக்கும் இல்லை. நாம் இருவரும் ஒன்றாக இருந்தால் நம் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன்" என்றார். இதைக் கேட்டதும் நான் உணர்ச்சி வசப்பட்டேன். நானும் எழுந்து நின்று அவரை கட்டிக்கொண்டேன். என் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. நாங்கள் இருவரும் சேர்ந்து கோர்ட்டில் திருமணம் செய்து கொண்டோம். இப்போது நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்கிறோம். நாங்கள் சந்தைக்கு செல்கிறோம், சமைக்கிறோம், சினிமா பார்க்கிறோம், மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். சமூகம் என்ன சொல்லும் என்பதைப் பற்றி எங்களுக்கு கவலையில்லை. எங்களுக்கு கிடைத்த இந்த மகிழ்ச்சியே பெரிய விஷயம். என் வாழ்க்கையில் இந்த மாற்றம் எப்படி வந்தது என்று நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும்போது அதை தைரியமாக ஏற்க வேண்டும். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் தெரிவியுங்கள். இது போன்ற உணர்வு பூர்வமான கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அனைவருக்கும் நன்றி.